எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வருண். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் 1:30 மணி ஆகுது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற ஐடியாலேயே சுத்தமாக இல்லை. இருந்தாலும் ஆல்ரெடி போகிக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால். அதனால் அட்லீஸ்ட் பொங்கலுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம், அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பற்றி சொல்லாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மரீனா ட்ரெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்துருந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ்லேயும் கால்லேயும் சொன்னாங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்கடா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சேனல் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் தெரிஞ்சுது, கண்டினியூ பண்ணு, நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சில ஃபீட்பேக்ஸ்லாம் கூட கொடுத்தாங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா ஃபீட்பேக்ஸும் எடுத்துக்கப்படும். கூடிய சீக்கிரமே இந்த பேக்ரவுண்ட் மாற்றுறது, அதுக்கப்புறமா டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தில், அதாவது தமிழ் மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா தை மாதம் 1ஆம் நாள் தான் வந்துட்டு பொங்கல் திருநாள்னும் தமிழர் திருநாள்னும் சொல்லுவாங்க. இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இருக்கான்னா அவங்க 6 மாதம் பயிரிட்டு அந்த பயிர் விளைச்சல் கண்டு அதை அறுவடைக்கு போகிற டைமை தான் வந்துட்டு தைத்திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுற ஒரு நாளாக சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கொண்டாட வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். நான் மறுபடியும் என்னடா ஃபார்மர்ஸ்ன்ற விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. அதனால் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன். பொங்கல் நம்ம கொண்டாடுறது ஒரு சைடு இருந்தாலும் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்கள என்றைக்கும் மறந்துடாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினச்சிது. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு பொங்கல் திருநாளை விளைச்சல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த 6 மாதம் டைம் ஸ்பேனில் அந்த பயிர் அறுவடை பண்ணி வர டைமை தான் வந்துட்டு சொல்கிறனால அதை விளைச்சல் திருநாள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 3 நாளாக இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வீட்டு பொங்கல், தென் மாட்டு பொங்கல், அதுக்கப்புறமா காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பொங்கல் ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற திங்ஸ் அண்ட் வீட்டில் இருக்க மக்கள், அதாவது வீட்டில் இருக்க ஆளுங்க யாரெல்லாம் அந்த அறுவடைக்கும் விளைச்சலுக்கும் உதவியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி கொடுக்கறதுக்காக கொண்டாடுறது தான் வீட்டு பொங்கல். நெக்ஸ்ட்டு மாட்டு பொங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துலலாம் டிராக்டர்லாம் இல்லை கரெக்டாக. அதனால அந்த டிராக்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணது அனிமல்ஸ் தான், மாடுங்களை தான் வந்துட்டு உழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாடுங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குற விதமாகவும் இருக்கிறத தான் வந்து மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறாங்க. அண்ட் வீட்டு பொங்கல் அப்படின்றத இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பயிரிட்டு உழைச்ச ஒரு விவசாயிக்கு ரெஸ்ட் கொடுக்குற ஒரு நாளாக தான் அந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரன் திருவிழான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் வந்துட்டு காட் ஆஃப் ரெயின். இந்திரன் வந்துட்டு மெயின் ஒரு என்ன சொல்கிறது, தேவர்களோட தலைவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அவரையே வந்துட்டு இந்த மலைக்கும், வருண பகவான் தான் ஆக்சுவலாக மலை கடவுள்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்திரனை கும்பிடுறதுனால மழை வருன்றது ஆதி காலத்தில் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு மரபாகவும் இருந்துட்டு இருந்திருக்கு. அது ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 நாள் கொண்டாடி இருக்காங்க இந்த பண்டிகையை. நம்ம வந்துட்டு இப்போ 3 நாள் கொண்டாடுறோம். தை மாதம் ஸ்டார்டிங் இருக்கிற 3 நாள், மார்கழி மாதத்துக்கு அப்புறம் வர தை மாதத்தில் இருக்க ஃபஸ்ட்டு 3 நாளை வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல் அண்ட் காணும் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 28 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திர பகவானை வேண்டி மழை கொடுங்க, மழை கொடுத்தா தான் எங்களுக்கு அறுவடை நல்லாயிருக்கும், பயிர் நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்ற மாதிரி வேண்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க. லேட்டர் ஆன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்திரனை கும்பிடுறத விட சூரிய பகவானை கும்பிடுறது தான் முக்கியம். ஏன்னா சூரிய பகவான் தான் வந்துட்டு நிலத்தில் இருக்க தண்ணி இவாப்ரேட் ஆகி மறுபடியும் அது கண்டென்ஸ் ஆகி மழையாக வர்றதுக்கு காரணமாக இருக்கிறாரு. அதனால சூரிய பகவானை தான் நம்ம முக்கியமாக கும்பிடணும். அதனால் இந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பொங்கல்லாம் அவுட்டோரில் தான் வைப்பாங்க. அவுட்டோரில் வச்சு சூரியனுக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. வேற என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பொங்கல் திருநாளுன்றதை இப்படி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க ஆதி காலத்தில். அதுக்கப்புறமா போகின்ற விஷயத்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேர்ம் மாதிரி வச்சு சொல்லுவாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் அவேர்னஸ் வீடியோ மார்னிங்கே பண்ணணும்னு நினச்சேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில காரணங்களால பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இப்போ நான் போகிக்கு சொல்லிக்கிற சின்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போதுமான அளவுக்கு நம்மளோட அட்மாஸ்பியர் ஆல்ரெடி பொல்யூட் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. அதனால் அதை மேலும் இந்த போகி கொண்டாடுறன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு
கண்டதையும் கொளுத்தி பொல்யூட் பண்ணாமல், டயர் அது இதுன்னு கொளுத்தி பொல்யூட் பண்ணாமல், பழையன கழித்தல் புதியன புகுதல் அப்படின்ற டேர்மை நம்மளுக்குள்ளே இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு புதுசாக நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லதாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லதாக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு சில ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்குதுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை நான் இன்னிலேருந்து விட்டுருவேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அந்த கெட்ட பழக்கத்தை வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நடுவில் இருக்க ஈகோஸை நான் குவிட் பண்ணுறேன், இனிமேல் அந்த கெட்ட பழக்கத்தை வச்சுக்க மாட்டேன், இனிமேல் அது இல்லாமல் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பொங்கலோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவேர்னஸ் வீடியோவாக இது கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் அதை ஹிஸ்ட்ரியாகவும் அதோட கல்ச்சராகவும் சேர்த்து சொல்கிறது நல்லாயிருக்கும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்டு கூடிய சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களில் நான் வருண். பாய்.